டீடாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். விஜய் அவர்கள் ஒரு பிளானிங்கை போட்டால் அந்த பிளானிங்கில் சொதப்புறதுக்குன்னே திருமாவளவனும் வைகோ அவர்களும் இருக்கிறாங்க அப்படின்றதான் இங்கே பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. திருமாவளவன் அவர்களுக்கும் வைகோ அவர்களுக்கும் எந்த அளவுக்கு ஒரு மோதல் உண்டாச்சு அப்படின்னு சில நாட்களுக்கு முன்பாக நம்ம இங்கே விவாதத்தை பார்த்தோம். ஸோ அப்படி இருக்கும் பொழுது அரசியல் களத்தில் இந்த இரண்டு கட்சிகளும் இங்கே மாறி மாறி ஒருத்தரை தாக்கிக்கிறத இங்கே ஒரு பெரிய பேசும் பொருளாக ஆயிடுச்சு. பயங்கரமாக ஒரு மோதல் வெடித்தது அப்படின்னு கூட நம்ம பார்க்கணும். மதிமுகவில் இருக்கிறவங்களும் சரி, விசிகாவினரும் சரி, சோஷியல் மீடியாக்களும் சரி, கருத்துக்கள் மோதலில் எந்த அளவுக்கு ஈடுபட்டாங்க அப்படின்றத பார்க்கணும். ஸோ தலைவர்கள் இவங்க ரெண்டு பேரும், அதாவது இதை ஆரம்பிச்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைகோ அவர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா திருமாவளவன் அவர்கள் ஒரு கருத்து சொல்கிறார். ஆக்சுவலாக அவர் ஒரு விஷயத்தை யோசித்து தொலைநோக்கு பார்வையோடு அவர் சொல்கிறாரு அப்படின்னு இங்கே எடுத்துக்கணும். இதில் பல முரண்பாடுகள் இருக்குது, அது வேறு விஷயம். பட் இருந்தாலும் இதை ஒரு விஷயத்தை அவர் சொல்கிறார். என்ன சொன்னார்? திமுகவோட நட்பில் இருக்கிறேன், தாவேகா கூட கூட்டணியில் இருக்கிறேன் இப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னார். இந்த விவகாரத்தை குறித்து அவர்கிட்ட சொல்லும் பொழுது அவர் என்ன சொன்னார்னா, இது பார்த்திங்கன்னா எந்த அளவுக்குங்க ஏற்றுக்கொள்ள முடியும், அவருக்கு அவருடைய கருத்துக்கு நோபல் பரிசு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேலி கிண்டலை செய்கிறாரு ஐயா வைகோ அவர்கள். அதுக்கப்புறம் திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்கிறாரு, அவருக்கு பதிலடி கொடுக்குற விதமாக என்ன சொன்னார்? அந்த நோபல் பரிசுக்கு பரிந்துரைத்த வைகோ அவர்களுக்கு நன்றி, நோபல் பரிசு கிடைத்தா அவருக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு பதிலடி கொடுக்குறாரு. இதெல்லாம் இப்படி இருக்கும் பொழுது திருமாவளவன் அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த விஷயத்தை ஏன் சொன்னேன், எதுக்கு சொன்னேன் அப்படின்றத ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. அதாவது திமுகவோட நட்பில் இருக்கணும், தாவேகா கூட கூட்டணியில் இருக்கணும்னு நான் எந்த நிலைமையில இருந்து சொன்னேன், எதை வச்சு நான் சொன்னேன் அப்படின்றத அவர் ரொம்ப ஓப்பனாக வச்சு சொல்லிட்டார். உடனே திருமாவளவன் தடுமாறுறாரு, திருமாவளவன் நிலைப்பாடில் மாறி மாறி இருக்கிறான் இப்படின்னு பல குற்றச்சாட்டுகள் என் மேலே முன்வைக்கிறாங்க. ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள் கூட இப்படி வைக்கிறாங்க, ஊடகவியலாளர் இப்படி வைக்கிறாங்க, பத்திரிகையாளர் இப்படி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மனவேதனையை அவர் வெளிப்படுத்துறாரு. இதனால் நான் பத்திரிகையாளரை கூட சந்திக்க வேணாம் அப்படின்ற ஒரு நிலைப்பாடில் நான் இருந்துட்டேன் அப்படின்னு அவருடைய மனவேதனையை அவர் வெளிப்படுத்துறாரு. ஸோ நான் ஏன் சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பாஜகவை எதிர்க்கிற ஒரு நேர்கோட்டில் ஒரு கூட்டணியில் தாவேகாவும் இருக்கணும், திமுகவும் இருக்கணும், இதுதான் என்னுடைய நோக்கம், இதை எண்ணி தான் நான் அது சொன்னேன் அப்படின்னு சொன்னார். ஸோ இந்த விவகாரத்தை வைகோ அவர்கள் எப்படி ஹேண்டில் பண்ணாரு அப்படின்றதான் இங்கே பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. திருமாவளவன் அவர்கள் சொல்கிற கருத்து எனக்கு தூக்கி வாரி போட்டது, அது எப்படிங்க அரசியலில் வடதுருவமும் தென்துருவமும் ஒன்று சேரும் அப்படின்ற ஒரு விவகாரத்தை அவர் சொன்னார். ஸோ இது பயங்கரமான ஒரு அரசியலில் ஒரு ஒரு விஷயத்தை புரட்டி போட்டுச்சு. அது மாத்திரம் இல்லாமல் திருமாவளவன் அவர்கள் அரசியலில் இன்னும் வளரணும் அப்படின்ற ஒரு கருத்தையும் அவர் முன்வைக்கிறார். இதனால் விசிகாவினர் என்ன பண்ணுறாங்கன்னா கடுமையான ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. எங்கள் தலைவரை பார்த்து நீங்கள் அப்படி சொல்லலாம் அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு அவங்க கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. இப்போ வைகோ அவர்கள் சொன்ன விஷயத்தை இங்கே நம்ம உன்னிப்பாக பார்க்கணும். அரசியலில் வடதுருவம் தென்துருவம் அப்படின்னு யாரை சொல்கிறாரு? திமுக அதிமுக தான் நம்ம இதுவரைக்கும் இந்த வரலாற்றிலே திமுக அதிமுக தான் வடதுருவம் தென்துருவம் அப்படின்றத பார்த்துட்டு வந்தோம். ஆனால் மாறாக இப்போது விஜய் அவர்களை குறிப்பிட்டு, அதாவது தாவேகாவும் திமுகவும் வடதுருவம் தென்துருவம் அப்படின்னு சொல்கிறார். அப்போது அதிமுக சீன்ல இல்லையா அப்படின்னு நீங்கள் எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஆக்சுவலாக திருமாவளவன் அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா, பாஜகவை எதிர்க்கிறதுக்கு இவங்க ரெண்டு பேர் ஒன்று சேரணும். ஏன்னா கொள்கை ரீதியாகவும் சரி, சித்தாந்த ரீதியாகவும் சரி, பாஜகவை எதிர்க்கிறதுல ரெண்டு கட்சிகளும் முனைப்பாக இருக்குது அப்படின்னு அவருடைய கருத்தாக இருக்குது. ஆனால் அதில் நம்மளுக்கு மாற்று கருத்து இருக்குது. விஜய் அவர்கள் கொள்கை எதிரின்னு சும்மா வாய்க்கு தான் பேசுகிறாரு கண்டி, எந்த விதத்தில் அவர் எதிர்த்தாரு அப்படின்னு திருமாவளவனர்களே சொல்லுவாரா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ அதில் மாறுபட்டு கருத்தாக இருந்தாலும் அவர் ஒரு விஷயத்தில் ஒரு தொலைநோக்கு பார்வையில் அவருக்கான ஒரு கருத்து அடிப்படையில் அவர் சொல்கிறார், ரெண்டு பேரும் ஒன்றா இருந்து பாஜக எதிர்க்கலாம் அப்படின்னு. ஸோ இதை வடதுருவம் தென்துருவம் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு பேர், அதாவது இவங்களே இணைஞ்சா கூட இவங்க வினையிட மாட்டாங்க போல இருக்குப்பா அப்படின்னு தான் பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா இன்னைக்கு தேசிய லெவலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பாஜகவை எதிர்க்கிற எல்லா சக்திகளும் ஓர் அணியில் இணையணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்தியா கூட்டணி அப்படின்ற ஒரு கூட்டணியை உருவாக்குனாங்க. இது பாஜகவை எதிர்க்கிறவங்க இந்த அணியில் சேரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான கட்சிகள் இந்த இந்தியா கூட்டணியில் இருக்குது. ஸோ திருமாவளவன் அவர்கள் சொல்கிறது என்னன்னா, ஆல்ரெடி இந்தியா கூட்டணியில் திமுக இருக்குது, ஸோ தாவேக்காவும் இந்த கூட்டணிக்குள்ளே வரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் திருமாவளவன் அவர்கள் அப்படி சொன்னாரே கண்டி, மற்றபடி இவங்க ரெண்டு பேரும் ஒரு கூட்டணி வைக்கணும் அப்படின்லாம் சொல்லவே இல்லை. இப்போ எப்படி இங்கே ஒரு கட்டுக்கதை கொடுத்தாங்க, திமுகவும் அதிமுகவும் கூட்டணி சேர்றாங்கன்னு ஒரு கட்டுக்கதை கொடுத்தாங்கல்ல, அந்த மாதிரி திருமாவளவன் அவர்கள்லாம் சொல்லலை.
இந்தியா கூட்டணிக்குள்ள தாவேக்கா உள்ள வரணும் அப்படின்ற ஒரு என்னன்னா பாஜக தேசிய லெவலில் பாஜக எதிர்க்கிறதுக்கு இந்தியா கூட்டணின்னு ஒன்று உருவாச்சு. புதுசாக ஒரு கூட்டணி உருவாக்க முடியாதுல்ல. ஸோ அதனால தாவேக்கா இந்தியா கூட்டணிக்குள்ள வரணும், கொண்டு வரணும், இது திமுகவும் சம்மதிக்கணும் அப்படின்றதுனால தான் அவர் அந்த அர்த்தத்தில் சொன்னார் அப்படின்றத இங்கே பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஸோ இது பயங்கரமாக பூதாகரமாக வெடிச்சுது. வைகோ அவர்கள் திருமாவளவனர்களை பற்றி சொன்ன கருத்து சோசியல் மீடியாக்களும் சரி, பொதுவெளிகளும் சரி, விவாதங்களும் சரி பயங்கரமாக இது பேசும் பொருளாச்சு. அதுக்கப்புறம் வைகோ அவர்கள் சொல்றாரு, என்னுடைய சங்கோலி அந்த பத்திரிகையோட நிகழ்ச்சியில ரவிக்குமார் அவர்கள் வரன்னு சொன்னாரு. ஸோ அதனால அவர் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. எனக்கு ரொம்ப மனசு வேதனைப்படுது, நான் சொன்னது தப்பு தான், ஐ எம் வெரி சாரி திருமாவளவனர்கள், நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன், நான் தப்பா பேசிட்டேன், இந்த வார்த்தை உங்களை கஷ்டப்படுத்திருந்தா இந்த வார்த்தையை நான் ரிட்டர்ன் பெற்றிருக்கிறேன், நான் ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவனிடம் மன்னிப்பு கேட்டிருக்கிறார் வைகோ அவர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இது ரொம்ப பேசும் பொருளாச்சு. இடையில இது கூட்டணியே சிதைக்கிற ரேஞ்சுக்கு ஆயிடுச்சு. ஸோ விஜய் அவர்களும் வைகோ அவர்களிடம் பேசினதாக இங்கே தகவல் பரவுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே திருமாவளவன் வெளியேறதுக்கு முடிவாயிட்டாரு அப்படின்னு கூட பார்க்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு இது திருமாவளவனுடைய இமேஜை டேமேஜ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் அப்படின்றது அவங்க கை காட்டுறல எந்த கட்சியை கை காட்டுறாங்களோ அந்த கட்சி ஆட்சியில் பிடிக்கும் அப்படின்றத ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்கிறார் திருமாவளவன். அதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா ஒரு காலத்தில் விடுதலை சிறுத்தைகள் அப்படின்னாலே ஒரு சிலர்லாம் என்ன பண்ணாங்கன்னா கட்சிக்குள்ள கூட்டணிக்குள்ள சேர்த்துக்கிறதுக்கே ஐயப்பட்ட காலம்லாம் உண்டு. ஏன்னா அது தலித் கட்சியாகவே பார்த்துருந்தாங்க. ஆனால் இது தலித்துக்கான மட்டும் கட்சி கிடையாதுப்பா, நான் தலித்துக்கு மட்டும் குரல் கொடுக்க மாட்டேன், எல்லா சாதியினருக்கும் குரல் போடுவேன், ஒடுக்கப்படுற பாதிக்கப்படுற எல்லா சாதியினருக்கும் நான் ஆளாக போய் நிற்பேன் அப்படின்றத ப்ரூவ் பண்ணி காமிச்சவர் ஐயா திருமாவளவனர்கள். அது மாத்திரம் இல்லாமல் இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் எந்த கட்சியில் இருக்குதோ அந்த கட்சி தான் இனி ஆட்சியை பிடிக்கும் அப்படின்றதையும் நிரூபித்த கட்சி. ஸோ அப்படிப்பட்ட ஒரு தலைவரை இந்த அளவுக்கு ஒரு இழிவாக பேசணுமா, கேலி கிண்டலாக பேசணுமா அப்படின்னு தான் பல எதிர்வினைகள் வந்தது. இதில் விஜய் அவர்களும் சில கருத்துக்களை ஐயா வைகோவிடம் பேசினாரு அப்படின்னு கூட தகவல் வருது. இதில் ஒரு இப்போ நீட்சியாக தான் திருமாவளவனிடம் வைகோ அவர்கள் இறங்கி மன்னிப்பு கேட்டார் அப்படின்னு பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. சமீபத்தில் வைகோவருடைய நடவடிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே ஒரு பேசும் பொருளாகவே இருக்குது. ஏன்னா இது விமர்சனங்களுக்குள்ள வருது, பேசும் பொருளாகுது, சர்ச்சைக்குள்ளாகுது. ஏன் இது மாதிரி ஐயா வைகோ அவர்கள் இப்படி போயிட்டாரு அப்படின்னு கூட பலரும் என்ன பண்ணுறாங்க, கருத்துக்கள் தெரிவிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அரசியலில் ஆரோக்கியமான கருத்துக்கள் இருக்கலாம், ஆரோக்கியமான விமர்சனம் இருக்கலாம். ஆனால் ஒருத்தரங்களை புண்படுத்திட்டு ஒருத்தரங்களை தாழ்த்தி அப்படிப்பட்ட ஒரு விமர்சனங்களையும் கேலி கிண்டல்களையும் ஒருபோதும் அனுமதிக்க முடியாது அப்படின்றதான் இங்கே பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. திருமாவளவன் எனக்கு ஒரு அன்புக்குரிய இனியவர், நண்பர். அதனால் அவரை நான் இழிவுபடுத்துகிற மாதிரி நான் பேசவே இல்லை. இந்த கருத்து அவரை பாதிக்கப்பட்டிருந்தால், அவருக்கு நெருடலை உண்டாக்கியிருந்தால் நான் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டுக்கிறேன், வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவனிடம் ஐயா வைகோ அவர்கள் மன்னிப்பு கேட்டிருக்கிறார். ஸோ இப்போ திருமாவளவன் அவர்களும் இந்த விஷயத்த கடந்து போயிடுவாரா அப்படின்னு தான் பார்க்கணும். ஏன்னா கூட இருக்கிறாங்க கட்சியினர், இவங்க முதல்ல செட்டப் ஆகணும். ஏன்னா தலைவர்களுக்குள்ளே என்ன பண்ணிட்டாங்க, ஒரு சமரசத்துக்குள்ளே வந்துட்டாங்க. ஆனால் இன்னமும் இந்த விவகாரத்தை கட்சியினர் மத்தியில் ஒரு பெரிய புகைச்சலாகவே இருக்குது அப்படின்னு தான் பார்க்கணும். இது கூடிய விரைவில் சமாதான புறா அமைச்சிருக்கார். இந்தாங்க திருமாவளவன் அவர்களே, உங்களுக்கு நான் மன்னிப்பு கூடிய சமாதான புறாவை அனுப்புகிறேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சமாதான புறா அனுப்பிச்சிருக்காரு. திருமாவளவன் இதை அக்செப்ட் பண்ணிப்பார் அப்படின்னு தான் பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. இதை பற்றியோட கருத்து என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.